ஒரு பரபரப்பான சந்தையில் சாம் என்ற சிறுவன் ஒரு விசித்திரமான ஆப்பிளை கண்டான். அது ஒரு வயதான மூதாட்டி விற்கக்கூடிய வண்டியில் தனியாக அமர்ந்து மற்றவற்றை விட பிரகாசமாக மின்னியது. அப்பொழுது அந்த வயதான மூதாட்டி பிரகாசமான கண்களுடன், இது சாதாரண ஆப்பிள் இல்லை. நீங்கள் உண்மையிலேயே நம்பினால் இது நீங்கள் விரும்பியதை வழங்கும் சக்தி வாய்ந்த ஆப்பிள். இதை கவனித்த சாம் அந்த ஆப்பிள் வாங்க தனது கடைசி நாணயத்தை கொடுத்து சற்று தயங்கிக் கொண்டு வாங்கினான். வீட்டிற்கு செல்லும் வழியில் அவன் என்ன விரும்புவது என்று யோசித்தான். செல்வம், புகழ், ஒரு பெரிய விருந்து. முடிவாக ஆப்பிள் முன்பு அவன் இப்படி வேண்டிக் கொண்டான். பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விபத்தில் சகோதரி நடக்க முடியவில்லை. எனவே என் சகோதரி மீண்டும் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். அவன் ஆசைப்பட்ட அடுத்த நொடியே அவன் கையிலிருந்து ஆப்பிள் மாயமானது. சாம் வீட்டை அடைந்ததும் அவனது சகோதரி வாசலில் நின்றாள். அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர். அப்போதிருந்து உண்மையான மந்திரம் ஆப்பிளில் இல்லை, அன்பிலும் தன்னலமற்ற தன்மையிலும் உள்ளது என்பதை சாம் கற்றுக்கொண்டார்.